This is me, Tamil girl in Portugal. இன்னைக்கு நம்ம பக்கா பாய் ஸ்டைல் பிரியாணி, அதுவும் என் ஹஸ்பண்டோட சீக்ரெட் மேஜிக் மசாலாவோட பார்க்கலாமா? இன்னைக்கு 1 கிலோ பாஸ்மதி அரிசி போட்டு பிரியாணி பண்ண போறோம். அரிசியை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிருங்க. 1 கிலோ பிரியாணிக்கு 1.5 கிலோ சிக்கன் போட்டால் தான் நல்லா இருக்கும். இப்போ டீப் ஃப்ரீஸ் பண்ணிடலாம் இந்த சிக்கனை. எல்லா நேரமும் சமைக்க தான் செய்கிறேன், பக்கத்துலேயே வரதில்ல. இப்போ மட்டும் என்ன பிரியாணின்னு ஒன்று முன்னாடி ஓடி வந்துடுறீங்க? அப்படிலாம் இல்லைப்பா, நான் எப்பவும் போல வந்து ஹெல்ப் பண்ண தான் செய்கிறேன். ஆனால் உங்களுக்கு பிரியாணி மேலே இருக்க ஆர்வத்தினால நீ என்ன கவனிக்கிற. அப்படியெல்லாம் இல்லை. பிரியாணி செய்ய போகிறது என்னமோ என் ஹஸ்பண்ட் தான். ஆனால் இந்த இஞ்சி பூண்டு உரிக்கிற வேலைலாம் இன்னைக்கு மட்டும் ஏதோ அக்கறையாக கூட வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணுவார். பிரியாணிக்கு 100 கிராம் இஞ்சியும் 50 கிராம் பூண்டும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருங்க. பிரியாணிக்கு புதினா கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதை ரெண்டுத்தையும் ஒவ்வொரு கட்டு வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தடவை நாங்கள் வாங்கின கொத்தமல்லியில் சரியான மண், வீடே கட்டிடலாம் அந்த அளவுக்கு மண் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்ல பெரிய வெங்காயமாக பார்த்து 3 வெங்காயம் எடுத்திருக்கோம். இது எப்படி 400லேருந்து 450 கிராம் வரும் இந்த வெங்காயம். என் ஹஸ்பண்ட் எப்போவுமே அடுப்பு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பு ஆன் பண்ணுவார். ஸோ வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு அது மேலே எண்ணெயும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பொறுக்க அடுப்பு ஆன் பண்ணுவார். எலக்ட்ரிக் ஸ்டவ் இல்லையா, ஸோ மூடி வச்சாதான் வெங்காயம் சீக்கிரம் குக் ஆகும். அதனால் மூடி வச்சு எடுக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணும், ஆனால் கருகக்கூடாது. அந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூளை இந்த டைமில் சேர்க்கறதுனால உங்களுக்கு பிரியாணிக்கு கலரே தேவையில்லை, மிளகாத்தூளே. அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாயை சேர்த்துட்டு அதையும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கி விட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்க புதினாவை பாதி மட்டும் போட்டுட்டு ஒரு 2 வதக்கி விட்டுட்டு அதே மாதிரி கொத்தமல்லியும் பாதி அளவு சேருங்க. மிச்சம் இருக்கிற கொத்தமல்லி புதினாவை என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் சொல்கிறேன். கொத்தமல்லி புதினாலாம் வதக்கும் போது நல்லா வாசனை வரும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 400 கிராம் நல்ல பழுத்த தக்காளியை எடுத்து நல்லா நீளமாக அரிஞ்சு விட்டுக்கோங்க. அதையும் இந்த பிரியாணி கூட சேர்த்து ஓரளவுக்கு வதக்கி விடுங்க. இன்னைக்கு நம்ம செய்யறது வடி பிரியாணி, அதனால இன்னொரு அடுப்புல 3 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணியை வச்சுட்டு அதில் கொத்தமல்லி புதினா மிச்சம் வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து போட்டுருங்க. கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு அந்த தண்ணியை கொதிக்க விட்டுருங்க. நம்ம போட்ட தக்காளி நல்லா வெந்து மேலே எண்ணெய் தள்ள ஆரம்பிச்சிருக்கோம். கூட 200 ml தயிர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போதான் அந்த மேஜிக் மசாலாக்கான டைம். எதுக்காக இதில் அந்த மேஜிக் மசாலா சேர்க்குறோன்னா, பிரியாணி தொண்டைக்குள்ளே போகும்போது அப்படியே வழுக்கிட்டு உள்ளே போயிட்டு திரும்பி என்ன சாப்பிடு அப்படின்னு கேட்கறதுக்காகவே இந்த மசாலா. அதுக்கு நீங்கள் 10 கிராம் முந்திரியும் 5 கிராம் கசகசாவையும் சுடுதண்ணியில் ஊற வச்சு அரைச்சி இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க 1.5 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போவே வீடெல்லாம் பிரியாணி வாசனை பரவி எப்படா பிரியாணியை முடிச்சு தட்டில் போட்டு கொடுப்பாங்கன்னு வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேரும் ஆசைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. சிக்கன் ஒரு அரைவாசி வேகிறதுக்குள்ள அந்த சைடு நம்ம வச்சிருந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதில் நம்ம 1 hour ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பாஸ்மதி அரிசியை அதில் போடுங்க. பாஸ்மதி அரிசியை வெறும் 50% குக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே இந்த சைடு சிக்கன் வெந்துருச்சு. இப்போ அதை வடிகட்டி அப்படியே மேலே பரவலாக தூவி விடுங்க அரிசியை. பாஸ்மதி ரைஸை ஈவனாக போடுங்க. ஒரு இடத்துல நிறையாவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் போடாதீங்க. அந்த மசாலாக்கு மேலே இந்த அரிசி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். தம் போடுறதுக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸ்க்கு ஈக்குவலாக தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த வடிச்சும் போது எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த தண்ணியை பாஸ்மதி ரைஸ் மேலே ஊற்றி விட்டு கரெக்டாக பார்த்து 10 நிமிஷம் தம் போட்டுட்டு அப்படி திறந்து பார்த்தீங்கன்னா கரண்டியில் பிரியாணி அப்படியே பொலன்னு வரும். இதுக்கு மேலே வாசனை தாங்க முடியலங்க. அப்படியே கொதிக்க தட்டில் போட்டுட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். புரட்டாசி மாதம் வேற ஸ்டார்ட் ஆக போகுதான். அதனால தயவு செஞ்சு இந்த பிரியாணியை அதுக்கு முன்னாடியே சமைச்சு சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலான்லாம் இருந்தீங்கன்னா மனசு பொக்குன்னு போயிடும். பார்த்துக்கோங்க. பிரியாணியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க அத்தனை பேருக்கும் கொடுத்து இது எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. This is me, Tamil girl in Portugal. Ta-da, bye-bye.